ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோவிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். இப்ப ஜாதகம் பார்க்குறவங்க பெரும்பாலும் 70% பேரு இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தான் ஜாதகமே பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, கடன் நிறைய வாங்கிட்டு கடன் கட்ட முடியாம இருக்கிறது. அதேபோல பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்துட்டு ஒரு சில பேரு அந்த கடன் திரும்ப வாங்க முடியாம கஷ்டப்படுறது. அதேபோல தொழில் வியாபாரம் பண்றவங்க வருமானம் கம்மியா இருந்து அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி வேலைக்கு போறவங்களுக்கும் வருமானம் பத்தாம இருக்கிறது. சிலருக்கு வேலையே இல்லாம வருமானம் வராம இருக்கிறது. இதுல எல்லாம் ஒரே ஒரு மூல காரணம் இருக்காம். அதுதான் பணம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். இப்ப இந்த மாரி ஜாதகம் பார்க்குறவங்கள்ல நான் 70% பேர் சொல்லியிருக்கேன். அதுல ஒரு 30% பேருக்கு பார்த்தீங்கன்னா, பண பிரச்சனை அவ்வளவு இருக்காது. நல்ல வேலை, நல்ல சம்பளம் இருக்கும். இல்லன்னா தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். வருமானம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த மாரி நெறைய இந்த ஜாதகம் பார்க்க வரையிலே அவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப கஷ்டத்த குடுக்குது. அப்ப அந்த மாரி ஆளுங்களுக்கு நம்ம எப்படி ஒரு வழிகாட்டலாம்? ஜோதிட ரீதியா எப்படி வழிகாட்டலாம்? அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகத்துல கிரகங்கள் சரியில்லாம இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வருது. அ அப்ப நம்ம எப்படி இந்த இதுக்கு ஒரு தீர்வு செய்யலாம்? நல்ல பலன் அவங்களுக்கும் கிடைச்சு பணம் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகணும். அப்படிங்கிறம்போது, அவங்களுக்கு நட்சத்திரங்கள வச்சு இதுக்கு வழிபாடு செய்ய சொன்னா சரியாவே வரும். ஏன்னா, நட்சத்திரங்களுக்கு தாரா பலன்னு இருக்கும். இப்ப ஒரு ஜாதகர் ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல பொறந்திருந்தாருன்னா, அவருக்கு அவரு ஜென்ம ந அவருடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரைம்பாங்க. தனத்தாரைன்னு சொல்லுவாங்க. அந்த 2வது நட்சத்திரம் அவங்களுக்கு பணத்தையும் குடுக்கும். சகல விதமான சம்பத்துகளையும் குடுக்கும். இந்த மாரி நட்சத்திரங்கள இயக்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு பண வரவு 100% கிடைக்குது. அவங்களுடைய வாழ்க்கை நிலையிலும் நல்ல ஒரு பண விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உண்டாகுது. இப்ப இந்த 2வது நட்சத்திரத்தை எப்படி இயக்குறது? அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்லி தரேன். ஏன்னா, இந்த சம்பத்து தாரை 2வது தாரை இயக்குறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஜோதிடத்துல நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதிலேயே சில பவர்ஃபுல்லான விஷயங்கள இருக்கு. அத பயன்படுத்தினா நிச்சயமா பணம் சம்மந்தமான விஷயங்களுக்கு நல்ல பலன் உண்டாகுது. அதனால நான் இந்த பதிவுல சில ஒ ஒவ்வொரு ஜாதகருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தில பிறந்தவருக்கும் நான் எந்த மாரி கோயிலுக்கு போனா நல்ல பலன் உண்டாகும் அப்படிங்கிறத நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அ அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மகா நட்சத்திரம் வரும். இந்த மகா நட்சத்திரத்துக்கு என்ன ஒரு மரம் வரும்னா, ஆலமரம். அத நட்சத்திரத்துல ஆல்ன்னு போட்டிருப்பாங்க. அது ஆலமரம் தான். அப்ப ஆலமரம் தலவிருட்சமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க போகும்போது, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். பண விஷயங்கள்ல இருக்க பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். இது ஏன் நான் தலவிருட்சம் உள்ள கோயிலுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப கிரகங்கள்லாம் நட்சத்திரங்கள் வழியா தான் வேலை செய்யும். ஒவ்வொரு கிரகமும் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கும். அந்த நட்சத்திரங்களுக்கு பவர் அதிகம். அது ஒரு கிரகத்தை இயக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த நட்சத்திரங்களோட பவர நேரடியா எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் தான். மரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. இப்ப உங்களுக்கு தேவையான இந்த இன்னைக்கு இப்ப இந்த பதிவுல நான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆலமரம் சொல்லியிருக்கேன். இந்த ஆலமரம் தலவிருட்சமா உள்ள கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா,
உங்களுக்கு நிச்சயம் பண விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு திருப்பம், மாற்றம் உண்டாகும். அப்படி பார்க்கும்போது அதிலேயே பவர்ஃபுல்லான கோயில தான் நான் சொல்றேன். இந்த கோயில் வந்து அரியலூரு அரியலூர் பக்கத்துல கீழப்பழுவூர்ன்னு இருக்கு. கீழப்பழுவூர். அந்த ஊர்ல இருக்க அருள்மிகு ஆலந்துறையார் கோயில். இது வந்து எப்படின்னா, அரியலூருக்கும் திருவையாறு ரோட்ல வரும். அரியலூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்கு. அதாவது அரியலூரு, கீழப்பழுவூர், அங்க இருக்கிற அருள்மிகு ஆலந்துறையார் கோயிலு. நீங்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க வந்து, இப்ப நான் சொல்லியிருக்கிற கீழப்பழுவூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா, நிச்சயமா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்த குடுக்கும். பண விஷயங்கள்ல வந்து நிச்சயம் நீங்க வந்து ஒரு உயர்வான நிலைய அடைஞ்சிருவீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல நிலை உண்டாகும். ஏன்னா, நெறைய பணம் இல்லாததுனால தான் பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா, பணம் இல்லாட்டி எந்த ஒரு மற்ற வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. எல்லாமே வந்து தடங்கலாவே இருக்கும். எதுக்கும் வந்து உடனே நெனைச்ச உடனே எந்த காரியத்தையும் செய்யணும் அப்டின்னா, அதுக்கு பணம் தான் இருக்கணும். இப்ப நான் சொல்ற இந்த கோயிலுக்கு ஆயில்ய நட்சத்திரத்துல பொறந்தவங்க, இந்த கீழப்பழுவூர்ல இருக்க கோயிலுக்கு போயி, அந்த நான் சொல்லியிருக்கிற ஆலந்துறையார் சுவாமிய வந்து தரிசனம் பண்ணிட்டு, நீங்க அங்க வழிபாடு செஞ்சுட்டு, அதேபோல கோயிலுக்கு வெளியில வந்து இந்த இந்த சொல்லியிருக்க ஆலமரம், அந்த தல விருட்சமா இருக்கக்கூடிய ஆலமரத்தையும் கும்பிட்டு வணங்கிட்டு, உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்களை அங்கேயும் சொல்லிட்டு, நீங்க வந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உண்டாகும். நான் ஏன் வந்து தல விருட்சம் உள்ள இந்த கோயில சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திர தாராபலனுக்கு இது வந்து மிக பெரிய அளவுக்கு பலன் தரக்கூடிய விஷயம். ரொம்ப தேடி பிடிச்சு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா, எல்லாரும் வந்து தாராபலனை இயக்கறதுக்கு பல விஷயங்கள சொன்னாலும், இந்த மாரி கோயிலோட சேர்ந்த தலவிருட்சம் உள்ள அந்த மரத்த நீங்க வணங்கும்போது நிச்சயமா பலன் உண்டாகும். ஏன்னா, தலவிருட்சத்துக்கு அ ஒவ்வொரு மரம் அந்த கோயில்ல வச்சிருக்கிற தலவிருட்சத்துக்கு உண்டு ரொம்ப பலன் உண்டு. ஏன்னா, அந்த கோயில் அமைக்கப்பட்ட விதமே, அங்க உள்ள தெய்வத்துக்கு உள்ள சக்தியே வந்து, அந்த தல விருட்சத்துக்குரிய இந்த பலன குடுக்கிறது தான். அதனால, நீங்க வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, நீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அது குடுத்திருந்தாலும் சரி, நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்துல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சிக்கலோ, இல்ல உங்களுக்கு கஷ்டங்களோ இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல சம்பளம் உயர்வு கிடைக்கிறதுக்கு, இந்த மாரி பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களுக்கும், இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அரியலூர் பக்கத்துல கீழப்பழுவூர்ல இருக்கிற ஆலந்துறையார் கோயிலுக்கு நீங்க போயி, உங்களுடைய வேண்டுதலையும், வழிபாடையும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா உங்க பண பிரச்சனை தீரும். இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.